ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். மரணம் அடையும் கலை. பகவானுடைய சொரூப ஞானம் அவருடைய லீலையில முட்டுக்கட்டையா இருக்கும். எப்படி யசோதா மண்ணு தின்னியா வாயை திறந்து காட்டு அப்படின்னு கேட்கிற போது வாய்க்குள்ள விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தார். பார்த்துட்டு திகைச்சு போய் இருக்கும்போது அவருடைய குழப்பத்தை யோகமாயையுடைய உதவியால மறதியாக்கி முடிவுக்கு கொண்டு வரார். அப்ப அந்த சொரூப ஞானம் தான் இறைவன் அப்படிங்கிறத மறைக்கிறார். பிள்ளை பாசம் கொண்ட தாயாருடைய இதயத்துல கண்ணன் யோகமாய சஞ்சாரம் செய்ய விட யசோதா கண்ணனுடைய உண்மையான சொரூபத்தை மறந்துடுறா. இப்ப கண்ணனை தன்னுடைய பிள்ளையா கருதி தழுவிக்கிறா. பூதனா ஏராளமான குழந்தைகளை உயிரை எடுத்த பிறகு கண்ணன்ட்ட உயிரை விட்டா. பூதனாவால இறந்து போன குழந்தைகளுக்கும் சேர்த்து விடுதலை கிடைச்சது. பூதனா உடலை எரிக்கிற போது அகுருங்கிற மூலிகை வாசனை வந்தது. அவ கடவுளை அடைஞ்ச மாதிரி அவளால் இறந்த அத்தனை பேருக்கும் பகவத் தொடர்பை பகவான் கொடுக்கிறார். அதுபோல கோகுலத்தில் பல ரிஷிகள், முனிவர்கள் பசுக்களாக, மரங்களாக, செடி கொடிகளாக பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தூசிகள் பிருந்தாவனம் பூரா பரவி கிடக்கிறது. அதை பகவான் மண் உண்ட லீலையால் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கிறார், ஒரு பாக்கியம் கொடுக்கிறார். பகவானுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறது அல்லது நம்முடைய இதயத்தில் பகவான் நினைப்போட கணந்தோறும் வாழ்கிறது, ரெண்டுமே பகவானுடைய லீலை தான். ஆத்மா சுதந்திரமானது, ஆனால் அது மனதால் பந்தப்படுது. பொதுவாக இறந்த பிறகு முக்தி அப்படிங்கிறது தான் நடப்பு. ஆனால் கிருஷ்ண லீலையில் வாழும்போதே முக்தி. மரணத்துக்கு முன்பே முக்தி பெற தகுதியற்றவன் செத்த பிறகு முக்தி பெற முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். சரீரமும் புலன்களும் நல்ல நிலையில் இருக்கும்போதே பஜனானந்தம், ஹரி குரு வைஷ்ணவ சேவைகளில் ஈடுபட்டு சரீர தியாகம் செய்தால் பரமானந்த அனுபவம் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதம் மரணத்துக்கு பிறகு முக்தி தரும் சாஸ்திரம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே நம்மளை அது விடுபடுத்துது. ஆர்ட் ஆஃப் லிவிங் மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஆஃப் டெத்தையும் வைஷ்ணவம் சொல்லித்தருது. தசமஸ்கந்தம் நிரோத லீலை நிறைஞ்சிருக்கு. உலகத்திலே கிடக்கிற ஜீவனுடைய மனசு உலகத்தில் கிடக்காம ஸ்ரீ கிருஷ்ணரோட்ட மூழ்கி போகிறதுக்கு நிரோதம் அப்படின்னு பேர். பகவான் ஆனந்த கிட்டங்கி, உலகுக்கு ஆனந்தம் அங்கேருந்து தான் வருது. ஆனால் நம்முடைய மனசு பாதி ஜடம் பாதி சேதனமாக இருக்குது. உலகம் ஜடம், பகவான் ஆன்மீகம். ஒரே இடம்தான் ஒன்றுக்கு ஒன்று இணைய முடியும். மனம் தடஸ்த சக்திங்கிறதுனால உலகத்துலேயும் உலகநாதன்கிட்டையும் மாற்றி மாற்றி சஞ்சரிக்குது. மனசு பகவானை அன்றி உலகத்தில் எதனோடையும் ஒன்று சேர முடியாது. அப்படி முயற்சிக்கிறது வீணானது தான். விஷய போகங்கள் நீடிக்காது. அதனால தான் அப்போதைக்கு அந்த போகத்தில் இருக்கிற போது அப்போதைக்கு ஒரு வைராக்கிய உணர்வு வரும். நீடிப்பு இல்லைங்கிறது அதை உணர்த்துது. ஆனால் அது வைராக்கியம்னு சொல்லக்கூடாது. வைராக்கியத்தோடைய நிழல், ஒரு அடையாளம் தான். விஷய போகங்களுடைய முடிவில் வைராக்கியம் வருது. இனிமே இது அவசியம் இல்லை, இனிமே இது வேண்டாம் அப்படின்னு நினப்பு வரும். ஆனால் அது தொடர முடியாது. மாயை அப்படி விடாது. முற்பிறவியில் ஒரு சரீரத்தோடு தான் இருந்தோம். அந்த சரீரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு சரீரம் வந்தது. இப்படி பல ஜென்மங்களில் செய்ததையே விட முடியாமல் நம்மளை இருக்க வைக்கிறது நம்முடைய மனசு தான். சரீரத்தை பலமுறை விட்டாலும் மனசை நம்மளால் விட முடியல. அதனால சரீரத்தை விட மனசு தான் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியது. செத்த பிறகும் மனசு கூடவே வருது. அது கடவுள்கிட்ட போனால் உலகத்தில் அது நின்று போயிடும். கணவன் மனைவி, தாய் தந்தை, மகன் மகள், குடும்பம் எல்லாமே இறந்த பிறகு அவங்கெல்லாம் உலகத்தில் பத்திரமா இருப்பாங்க. இறக்குற வரைக்கும் கூட இருந்தாங்க. இறந்த பிறகு அவங்க இங்கே இருக்கிறாங்க. மனசு மட்டும் இறந்து போனவன் கூட வருது, வேற ஒன்றும் வரலை. மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிற பந்தத்தை குறைச்சிட்டோன்னா மனசு எளிமையாயிரும். உலகத்தில் எதை தொலைச்சாலும் திரும்ப கிடைக்க வச்சிடலாம். ஆனால் மனம் கெட்டு போச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. வேற மனசு கிடைக்காது. ஜீவன் உடலை விடுறான், ஆனால் மனசை விடலை.
கீதையிலும் பகவான் இத பத்தி சொல்லியிருக்கிறார். மனசஷ்டிந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி ஒரு ஸ்லோகம் இருக்கு. 15ஆம் அத்தியாயத்துல. ஜீவன்ல குடியிருக்கிற என்னுடைய அம்சம் 3 வகையான குணமயமான மாயையில சிக்கிய மனசோட இந்திரியங்களையும் இருக்குது அப்படிங்கிறார். சரீரம் மரிக்குது, மனசு மரிக்கல. ஆத்மா அப்படிங்கிற உணர்வின் பகுதியாக மனசு இருக்கு. அந்த மனசு மனமோகனனோட சேரும்போது, அப்படி லயிக்கும்போது விடுபடுது. மனம் பகவான தியானிக்கணும், சிந்திக்கணும், மனனம் பண்ணணும், அவருடைய நாமங்கள சொல்லணும். அப்ப அவர வந்து அடைய முடியும். அ மனச வந்து நல்ல மனுசங்க காட்டியிருக்கிற பக்தி மார்க்கத்த பின்பற்ற செய்யணும். பகவான் ஹரிய வந்து சிந்திச்சபடி அதுக்கு இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒரு லட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல விஷம் தடவி இருக்குன்னு சொன்னா, சந்தேக கண்ணோட அத தின்ன மனசு வராது. விஷம் தான் உலக விஷயங்கள் அப்படின்னு மனசுக்கு உரு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அது சந்தேக கண்ணு உண்டாகி விஷயங்கள்ல இருந்து அது விலக ஆரம்பிக்கும். உலக சுகங்கள சந்தேக பார்வையோட பார்க்கணும். சங்கராச்சாரியார் கீதை விளக்கத்துல இத பத்தி சொல்லியிருக்காரு. பவ சுகே தோசானு சந்த்யதாம். அ அதாவது சந்தேக கண்ணோட உலக விஷயங்கள்ல தலையிடணும். அப்பந்தான் வந்து அதுல மூழ்க மாட்டோம். ஒரு சாது, ஒரு குரு தான் வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்கணும். சும்மா மனம் சொன்னபடி இருக்கக்கூடாது. உறக்கத்துக்கும் சமாதி நிலைக்கும் பெரிய அளவுல ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் உண்டு. சமாதி நிலையில மனசு வந்து எல்லா விஷயங்கள்ல இருந்தும் ஓய்வு பெற்று இருக்கும். சித்த விருத்தி அடங்கிரும். அகமும் அடங்கியிருக்கும். அதேபோல உறக்கத்துல மனம் வந்து உலகத்த மறக்குது. உலகம் மறந்தா தான் உறக்கம் வரும். ஆனா மனம் முழுமையா விஷயமற்று இருக்கிறதில்ல. நான் அப்படிங்கிற பாவனை கொஞ்சம் இருக்கும். அந்த நான் எனும் அகம் பாவம் லயமாகாம இருக்கு. தனித்து இருக்குது. அதனால உறக்கத்திலான கிடைக்கிற சுகம் வந்து சமாதி இன்பம்னு சொல்லக்கூடாது. தாமசமான இன்பம் அது. அது சமாதி மாதிரியே இருக்கும். அ சமாதி நிலையில மனசு வந்து முழுமையா விஷயமற்று போகுது. அகம் அப்படிங்கிற பாவனையும் மறைஞ்சு போயிருது. தூய பக்தி பண்றவனுக்கு எப்பவுமே அந்த சமாதி நிலை கிடைக்கும். பக்தன் செய்யும் செயல் அனைத்துமே பகவத் ஆராதனையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கடவுளுக்கு படைக்கிறதுக்காக சமைக்கிறான். கடவுளுக்காக சுத்தபத்தமா இருக்கிறான். அவருடைய சேவைக்காக தூங்குறான். எனவே அவனுடைய செயல்கள் அனைத்துமே ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுது. பக்தனின் உறக்கம் கூட சமாதி நிலைதான். அவன் நடக்கிறது பிரதட்சணம், பேசுறது பகவத் துதி. விஷயங்களின் சிந்தனைகளால மனசு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. விஷயங்கள்ல இருந்து விலகியாச்சுன்னா அமைதி வரும். விளக்குல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தீபம் எரியும். எண்ணெய் முடிஞ்சா தீபம் அணையும். இதே போல மனதை வந்து கிருஷ்ண சிந்தனையில உலக எண்ணங்களை கிருஷ்ண சிந்தனையால உலக எண்ணங்கள் இல்லாதபடி பூஜ்ஜியமாக்கிட்டோம்னா அவங்க தான் பூஜ்ய சிறின்னு சொல்லப்படுறாங்க. வெறுமனே மனதை வந்து எம்டி காலி பண்ணுங்க அப்படின்னு சூன்யவாதிகள் பேசுவாங்க. மனம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் வேணும். அதனால தான் பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் மனதை வந்து அனுகூலமான விஷயங்கள்ல போக வைக்கிறதுக்கு பிரதிகூலமான விஷயங்கள்ல இருந்து முதல்ல விளக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. யோகிகள் வந்து மனதை பலவந்தமா வசப்படுத்தி பிராணனை வந்து பிரம்மரந்திரத்துல நிலைநிறுத்துறாங்க. இதுக்கு ஜட சமாதின்னு பேரு. பலவந்தத்துக்கு பதிலா கிருஷ்ண லீலைகளை எடுத்து சொல்லி மனதை வந்து அன்பால பிரேமையால விஷயங்கள்ல இருந்து விலக வைக்கிறது சேதன சமாதின்னு சொல்லப்படுது. விஸ்வாமித்திரர் 60,000 ஆண்டுகள் தவம் இருந்தார். இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அதுக்கப்புறமும் வீழ்ந்தார். மேனகாவுடைய நடனத்துல அவ மேல ஆசைப்பட்டார். அவருடைய சமாதி நிலை ஜட சமாதியா இருந்தது தான் காரணம். ஜட சமாதிங்கிறது இயல்பானது கிடையாது. அது மனதின் மீது சொல்லப்படுகிற ஒரு சுமத்தப்படுகிற விஷயம். சேதன சமாதிங்கிறது இயல்பானது. நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் மகாபிரபு காலத்துல இருந்தார். அவர்கிட்டயும் ஒரு பெண்ணை கொண்டு இடைஞ்சல் பண்ணாங்க. ஆனா அவ கெடுக்கணும்னு வந்தவா இவருடைய நாம ஜபத்தை கேட்டு அவளும் திருந்தி ஒரு பக்தரா மாறிடுறா. கிருஷ்ண லீலைகள் கிருஷ்ண லீலைகள்ல கீர்த்தனத்துல இயல்பான சமாதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம பக்தர்களுடைய இதெல்லாம் வரலாற்றை பார்க்கிற போது
அவங்களுக்கெல்லாம் கண் திறந்து தான் இருக்கு கிருஷ்ண பக்தியில. மூக்க பிடிக்கல. ஆனா சமாதியில கூடி இருக்கிறாங்க. யோகா அபியாசம் செய்யறவன் முதல்ல போகங்களை விடணும். தமம் வேணும், எளிமை வேணும். யோக வாழ்க்கையில முதல் சாதனம் பிரம்மச்சரியம். ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு 7 நாட்கள்ல பரீட்சித் ராஜா கிருஷ்ணர்ட்ட மனசை ஒப்படைச்சார். உலகத்தை விட்டுட்டு வந்தார். சுகதேவர் அவனுடைய மனசையும் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு சேர்த்தார். உலகத்தை மறப்பதற்காக யோகிகள் கண்களை மூடி பிராணாயாமம் செய்கிறாங்க. உலகத்தை மறக்கிறது சுலபம் கிடையாது. யோகிகளுக்கு உலகத்தை மறக்கிறது சுலபம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. கோபியருக்கோ உலகத்தை நினைக்கிறது சுலபம் இல்லை. மனசுக்கு விரோதம் இல்லாதபடி அதை அடக்கணும். அப்படி ஏற்படுத்துறது கிருஷ்ண பக்தி மட்டும்தான். விருப்பம் வெறுப்பும் மன அடக்கத்துக்கு தடை தரும். கண்களை கிருஷ்ண ரூபத்துல இணைக்கணும். காதுகளை கதைகள்ல இணைக்கணும். கண்களுக்கு ரூப மாதிரி, காதுகளுக்கு வேணு மாதிரி. உலகம் அழகு அப்படின்னா உலக படைச்சவன் எத்தனை அழகு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். மனுஷங்க அழகை காண்பதற்காக காஷ்மீர் இப்படி பல இடங்களை போய் சுத்திட்டு இருக்கிறாங்க. அழகு உள்ளத்துல தான் இருக்கு. பகவானுக்கு அனந்த ரூபம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்துல மனசை வைக்கணும். பிற ரூபங்கள் எல்லாம் அவருடையது தான். பகவான் நிமித்தமா பிற ரூபங்களை நம்ம மரியாதை வைக்கலாம். இது அம்சாத்மக பிரேமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்ற மற்ற ரூபங்கள்ல வைக்கப்படுகிற அன்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பேருனா அம்சாத்மக பிரேமை அப்படின்னு பேர். ஒரு குடும்ப பெண் கணவன்கிட்ட ஒப்பற்ற அன்போட இருக்கா. அவ அதே குடும்பத்துல மற்ற உறவினர்கள்ட்ட எதிரியா நடக்கல. அவங்ககிட்டயும் அன்போட தான் நடக்கிறா. ஆனா கணவன்கிட்ட ஒரு விசேஷ அன்பு அவகிட்ட இருக்கு. ஆத்மா பரமாத்மாவுடைய அங்கத்துணுக்கு. அதனால இந்த மாறாத உறவு மாறி போறது எப்படின்னு பார்த்தா வெறும் கற்பனையில தான் அது நடக்குது. கற்பனையே இந்த பாடுபடுத்துது. ஆச்சாரியர்கள் கட்டுப்பட்ட நிலையில ஜீவனை அம்சம் அப்படிங்கிறாங்க. விடுபட்ட நிலையில அம்சியுடன் இருப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரன் கடல் மாதிரி, ஜீவன் கடல் துளி. சொரூபத்துல ரெண்டும் ஒண்ணு போலதான். ஆனா தராதரத்துல பிரம்மாண்டம் அணு அப்படிங்கிற பேதம் இருக்கு. பங்கம் இல்ல, பேதம் இருக்கு. குரங்குகளை பிடிக்கிறதுக்காக ஒரு கதை உண்டு. ஒரு வேட்டைக்காரன் ஒரு பானைக்குள்ள கொண்டக்கடலையை போட்டு வச்சான். அந்த பானையுடைய கழுத்து குறுகி இருக்கு. குரங்குகள் திங்கிறதுக்காக போட்டி போட்டு எல்லா குரங்களும் அதுக்குள்ள கையை விட்டுது. எல்லாரும் கடலையை அள்ளுறாங்க. கொத்த அள்ளிட்டு கையை வெளியே எடுக்க முடியல. பானையோட கழுத்து குறுகி இருக்கு, அதனால முடியல. அப்போ அந்த குரங்கெல்லாம் அன்னைக்கு எல்லாம் பதட்டத்துல திருன்னு முழிக்குது. ஏதோ ஒரு பூதம் உள்ள இருந்து நம்ம கையை பிடிச்சு வச்சுக்கிட்டதுன்னு எல்லாம் பதட்டப்படுது. மாயை இதே போல மாயை உலகமாகிய குடத்துல விஷயமாகிய கடலை கொண்டக்கடலையை நிரப்பி வச்சிருக்கு. உலகத்தை ஆதிக்கம் செய்ய கைகள்லாம் துடிக்குது. கடலையை விட்டுட்டா எளிதாக விடுபடலாம். இதான் சின்ன விஷயம்தான் இது. உலகமும் விடாது, இவனும் விட மாட்டான். வீட்டில் தாய் தந்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு மகனுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு காசிக்கோ பிருந்தாவனத்துக்கோ போகலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு போய் கேட்டால் பிள்ளை பிறந்திருக்கு என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. அப்புறம் சின்ன பிள்ளை விடலை அப்படிம்பாங்க. தந்தை அல்லது தாய்க்கு பென்ஷன் வந்தாச்சுன்னா புதல்வனே விட மாட்டான். பென்ஷனை இழக்க வேண்டி வருமேன்னு பார்ப்பான். வீட்டிலேயே பெரியவங்க இருந்தாச்சுன்னா வாரம் ஒரு நாள் சினிமாவுக்கு போகலான்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குது. வீட்டுக்கு காவலுக்கு வேற யாரை நம்பி வைக்க முடியும், நம்ம பெருசு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி புதல்வர்களும் விடுறதில்ல, பேரம்பேத்திகளும் விடுறதில்ல, ஒருத்தன் விடுறது கிடையாது. முதுமை விடுபட வாய்ப்பு தருது. ஆனால் அது புரிபடாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. விஷயங்களையே சிந்தித்தபடி இருக்கிறது அசுத்த மனசோடைய அடையாளம். இது மனதுக்கு பழகி போயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 30 வருஷத்துக்கு மேலே பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரில. பழகிட்டான், விட முடியல. இதுதான் பதில். இது மாதிரி தான் மனசை கிருஷ்ண கதை, கிருஷ்ண நாமம், கிருஷ்ண ரூபம் இதுகளில் பழக்கி விட்டுறணும். சிறுசிலையே இருந்து பழக்கப்படுத்தணும். ஸ்ரீ கிருஷ்ணரோடு கண்களை இணைக்கணும். அப்போ பார்க்கும் இடமெல்லாம் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். ஆத்மாவை பகவானுக்கு கொடுத்துடணும். அவர் தான் பகவான் தான் ஆத்மசாமி, ஆத்மநாயகன். கிருஷ்ணரை தவிர உங்களுக்கு உலகத்துல ஏதாவது அழகாக படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க காமத்துல விடுபடலை அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் எவ்வளவு பேரழகன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கு.
பகவான் நமது புலன்களின் விசய போக்க பூ போல தம் பக்கம் ஈர்க்கக்கூடியவர், நகர்த்துவார். நாமும் இதற்காக பகவான்கிட்ட மனம் திறந்து பிரார்த்திக்கணும். 10வது ஸ்கந்தம் உலகை மறத்தல், அதே சமயம் அகண்ட கிருஷ்ண நினப்பு, இதுகளை தான் போதிக்குது. சரீரம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது, மனம் கோகுலம் பிருந்தாவனத்தில் இருக்கட்டும். இந்த நாணல் செடிகள்னு ஒன்று உண்டு, அது அவ்வளவு சீக்கிரமாக சாகாது, எப்படியாவது உயிரை உள்ள தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த கிருஷ்ண பக்திங்கிறது இறந்தும் வாழ வைக்கும். வாழும்போது ஒன்றும் இல்லாத இறந்த மாதிரி, அதாவது அவங்க வைராக்கியத்தோடு இருப்பாங்க, சூராதி சூரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பகவான் வேத அத்தியாயத்தில் கிடைக்கல, சாஸ்திர அறிவு புத்து சாதுரியம் இதுகள்லையும் கிடைக்க மாட்டார். யாருக்கு அவர் அருள் புரிகிறாரோ அவருக்கு கிடைக்கிறார். யாரை தனக்கு சொந்தமாக்கிக்க விரும்புகிறாரோ அவருக்கு தான் அவர் கிடைக்கிறார். பகவான் ஜீவர்கள்ட்ட எத்தனை அன்பு காட்டியும் ஜீவன் தொடர்ந்து நன்றி இல்லாமல் மனதாலையும் கண்ணாலையும் பாபம் செய்தபடி தான் இருக்கிறான். பகவான் ஏற்கனவே லக்ஷ்மிபதி. அதனால் பணபலம், சரீர பலம், ஞான பலம் இதுகளை வச்சு அவரை வசப்படுத்த முடியாது. பிரேம பலம் மட்டும்தான் அவரை வசப்படுத்தும். கடவுளை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி திருப்திப்படுத்துறீங்க? வீட்டில் உள்ளவங்களால நமக்கு சுக சௌகரியங்கள் கிடைக்கிறதுனால நாம் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறோம், அன்பாக இருக்கிறோம், அவங்கள சதா நினச்சபடி இருக்கோம். அதுபோல் பகவான் நிமித்தமாக தான் நான் உலகத்தில் சுக சௌகரியத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க, நம்புங்க. அப்போ பகவானுடைய நாமத்தை நீங்கள் விட மாட்டீங்க, சொல்லாமல் இருக்க மாட்டீங்க, அவரையே நினைப்பீங்க. இதுதான் அன்பு. நல்ல மனைவி கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா, பிடிக்காததை செய்ய மாட்டா. அதுபோல் கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, அவருக்கு பிடிக்காததை செய்யாதீங்க. பகவானுடைய விருப்பத்திலேருந்து உங்களுடைய விருப்பம் வேறுபட்டு இருந்தால் உங்களுக்கு பகவான்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் விருப்பமே என் விருப்பம் அப்படின்னு இருக்கணும். பரீட்சித் ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் நிறைய விரிவாக சொல்லுங்க அப்படின்னு வேண்டார். அதுலா அப்படிங்கிற தாய், கண்ணனுடைய சித்தி, அவங்கள பற்றி பார்க்கலாம். கண்ணனுடைய நண்பர்கள் பத்ரன், தோக், இந்த 2 பேருக்கும் அம்மா தான் அதுலா. நந்தருடைய குடும்பத்தில் அவருக்கு கூட பிறந்தவங்க யாரெல்லான்னு பார்த்தா உபநந்தர், அபிநந்தர், அதுக்கப்புறம் தான் நந்த மகாராஜா, அப்புறம் சன்னந்தர், நந்தனர், நந்தினி, சுனந்தா, இப்படி இருக்கிறாங்க. நந்த மாளிகையில் எல்லா மருமகள்களும் போட்டி போட்டு சேவை செய்வாங்க. சேவையில் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு போட்டி போடலாம், ஆனால் பொறாமல் வரக்கூடாது. இதில் அதுலா தான் ரொம்ப இளையவா அப்படிங்கிறதுனால கண்ணன் சித்தி அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. அதுலா கிட்ட எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் சமமாக நடப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. வீட்டுக்கு எந்த ஒரு உயர்ந்த பொருள் வந்தாலும் முதல்ல அதை அதுலாவுக்கு கொடுப்பாங்க. நமக்கு தான் வயசாகி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதுலாட்ட தர்றது உண்டு. தனக்கு பிள்ளைங்க பிறந்தா யசோதாவை அம்மானு கூப்பிட சொல்லி தரணும் இப்படி அதுலா நினச்சிருந்தா. ஆனால் அவள் சொல்லி தராமலே அதுதான் நடந்துச்சு. பத்ரனுக்கு 3 மாதம் இருக்கும்போது யசோதா அதுலா கிட்ட யசோதா சொல்கிறா, இந்த பிள்ளைய இங்கே விட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம், இவன் இங்கே இருந்தால் தான் பலராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இதே மாதிரி தான் நந்தரும் சொன்னான். இப்படி பத்ரன் அங்கே தான் வளர்றான் யசோதா வீட்டிலே. பத்ரன் உண்மையிலே பார்க்கறதுக்கு பலராம் மாதிரி தான் இருப்பான். பலராம் வெள்ளை நிறம், பத்ரன் கோதுமை நிறம். ஆனால் 2 பேருடைய கண்கள், நெற்றி, கைகள் இதெல்லாம் ஒரே அச்சில் வார்த்த மாதிரி இருக்கும். தோக்கு கூட கிருஷ்ணன் மாதிரி இருப்பான். சின்ன நீலமணின்னு ஒரு செல்ல பேர். கண்ணனுடைய மறுவூரு. கண்ணனுடைய வலது மார்பில் இருக்கிற ஸ்ரீவத்ச மச்சம் ஒன்று தான் இது கண்ணையா அப்படின்னு தனித்து காட்டுறதுக்கு அடையாளமாக இருந்தது. தோக்கு பக்கத்தில் இருந்தால் தான் கண்ணன் சாப்பிடுவான், இல்லாட்டி ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணி தான் சாப்பிட வைக்கணும்.
பத்ரனும் பலராம் மாதிரி ரோகிணிய யசோதா மாதிரியே அம்மான்னு கூப்பிடுறது உண்டு. இப்படி எல்லாருமே மொத்தமா வளர்றாங்க. கண்ணன் எழுந்து நிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற போது அதுலா இல்லாட்டி யசோதா கண்ணனுடைய கையை பிடிச்சு நிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. கண்ணன் ரெண்டு கைகளையும் அம்மாவை நோக்கி தூக்கியபடி எழுந்திருக்க முயற்சிப்பான். 2 வினாடி அப்படி இருந்து பொத்துன்னு தடுமாறி விழுறது உண்டு. முதல் தடவை எழுந்ததும் பலராம் அதை கைதட்டி, அதாவது கண்ணன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது பலராம் வந்து கைதட்டி அதை வரவேற்கிறது உண்டு. உலகத்தையே அளந்த பகவானுக்கு இங்க நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் அம்மாக்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேலும் கீழும் பகவானுக்கு 2 பற்கள் முளைச்சிருக்கு. அது சிரிக்கும் போது சந்திர ஒளி வீசுற மாதிரி இருக்குது. உலகம் வியக்கும் வண்ணம் அமுதமொழி கீதைய ஓதிய கண்ணன் இப்போ அர்த்தமில்லாத மழல வார்த்தைகளை உதிர்க்கும் காலமா இருக்குது. கண்ணனை நடைபயில அதுலா சித்தி வீட்டு முற்றத்துக்கு கூட்டிட்டு போறது உண்டு. அப்போ மயில்களும் அங்க கூடிரும். அந்த மயில்களுடைய கழுத்தை 2 பக்கமும் பிடிச்சுக்கிட்டு கண்ணன் நடக்க பயிற்சி பண்றது உண்டு. குழந்தைகளுக்கு மண்ணில் விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். முன்னாடிலாம் வீடுகளில் சாணி பூசி மண் தர இருக்கும். வீட்டு முன்னாடி வெறும் மண் இருக்கும். இப்போதான் டைல்ஸ் போட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துட்டோம். கண்ணனுக்கு மண்ணில் உட்கார்றது உருள்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் வர கோபியருக்கு அந்த மண்ணை அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பான். முட்டியால் தவழ ஆரம்பிக்கிற போது, அதாவது தூங்கி எழுந்ததும் தவழ்ந்து கண்ணன் வந்து கோசாலைக்கு போகிறதுண்டு. அங்கே சாண குவியலில் புகுந்து அதிலே அலைஞ்சி கோமியத்தால் நனைஞ்சபடி சுற்றிக்கிட்டு இருப்பான். பசுக்கள் கோமியம் விடும்போது இவன் மேலே பட்டா சந்தோஷத்தில் கைதட்டி இந்த குழந்தை வந்து துள்ளி குதிக்கும். இப்போ 1 வயசு ஆகுது. ஒரே ஓட்ட சாட்டமாக இருக்கு. மழையில் நனைகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் மழையில் நனைஞ்சா உடம்புக்கு ஆகாதுங்கிறதுனால அதுலா வந்து கண்ணனை இடுப்பில் தூக்கி வச்சிருந்தான். மழை நீர் முற்றத்தில் தேங்கி இருக்கும்போது அதில் கண்ணனுக்கு நண்பர்களோட அந்த தண்ணீரில் அடித்து ஓசை எழுப்பி தண்ணீரை காலி செய்கிற வரைக்கும் இப்படி தட்டி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. மழை காலத்தில் கண்ணனுக்கு குளிப்பு பெரும்பாலும் மழை தண்ணியில் தான். கண்ணன் சில சமயங்களில் மேகத்தை வாய் பார்க்கறது உண்டு. அப்படியே எது போனாலும், அது பூனையாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை நீக்கும். ஓடி வந்து அம்மா கிட்ட காட்டுறது உண்டு. ஒரு தடவை மேகத்தை பார்த்து கையசைச்சு அம்மா கிட்ட காட்டும் போது மேக கூட்டமெல்லாம் கண்ணனை தரிசிக்கணும்னு சொல்லி கண்ணன் முன்னாடி மொத்தமா வந்து மழையை கொட்டி தீர்த்துருச்சு. கண்ணன் வந்து அவனுடைய தோழர்கள் மழை நீரில் குளிக்கிற போது கண்ணனோ இல்லை அவர் தோழரோ மழையில குளிக்கிற போது மழை வந்து கொடூரமா கொட்டாம அமைதியா கொட்டுறது உண்டு. கைகளை விரிச்சுக்கிட்டு ஹரிநாமம் பாடியபடி கண்ணன் அவன் நண்பர்கள் இவங்கெல்லாம் சலிக்காம மழையில நனைஞ்சு அங்கங்க ஓடி ஆடிட்டு இருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன இலைகளை எடுத்து தண்ணீர்ல மிதக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவும் மழையில நனைகிற போது அம்மா இல்லாட்டி யாராவது அவனை தூக்க வந்தா அதை புரிஞ்சுக்கிட்டு கையில சிக்காம கண்ணையா எங்கேயாவது ஓடுறது உண்டு. இவனுடைய தலையில வந்து மழை துளிகள் வந்து வைர மணிகளாட்டம் மின்னும். குழந்தைகளை வந்து விளையாட விட்டாச்சுன்னா நல்லா வளருவாங்க. அதுங்களும் பசியை மறந்து விளையாடுறது உண்டு. ஒரு நாள் யசோதா கிட்ட கண்ணையாவுக்கு பேசுற கட்டத்துல இது நடந்தது. யசோதா கிட்ட அதுலா சொல்றா, கண்ணையாவுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் பலம் காணாம இருக்கு, நிறைய வெண்ணெய் பால்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
அப்துல்லா சித்தி சொன்னான். குழந்தைங்க மனநிலை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அம்மா பால் குடிக்கிறா, இல்லை பூனைக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கண்ணனை மிரட்டும் போது கண்ணன் ஓடி போய் ஒரு தடவை இப்படி ஓடி போய் 4-5 பூனைகளையே கூட்டிட்டு வந்துட்டான். அடுத்தவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற பழக்கம் கண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜாஸ்தியா இருந்தது. 10 பேர் 15 பேருக்கு தங்க பாத்திரத்துல